வெல்கம் டு சான்சன் பிளாக்ஸ். நம்ம வந்து இப்போ லைட் ஹவுஸ் வந்திருக்கோம். ஆமா, லைட் ஹவுஸ் மேல போகணும், போய் டிக்கெட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் யாருன்னு நினைச்சாலே மூச்சு வாங்குது. The world see Sansan Vlogs, dreamers tonight. Sansan Vlogs, everything is alright. 4 படிக்கிட்ட எடுத்துள்ள நாக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இந்த வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருக்கு. லைட் ஹவுஸ் ஏறிட்டு இருக்கோம், மூச்சு வாங்குது. என்னன்னா நம்ம கேமரா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நிறைய இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தலை வேற சுத்துது ரவுண்ட் எடுத்தனால. பாத்துக்கலாம். அவ்வளவுதான், ஒரு அடியா வெற்றி பாதையா அடைஞ்சிட்டோம். இப்ப நல்லா தெரியுதா? 2 பேருமே கவர் ஆகுமா? 3 பேரும் கவர் ஆகுமா? டேய், அண்ணன் வந்து புதுசா முத நம்ம விளாக்ல வந்து என்கரேஜ் பண்ணிருக்காரு. ரொம்ப பயங்கரமா என்கரேஜ் பண்றாரு. என்ன உங்க பேர் என்ன? என் பேர் வந்து சந்துரு. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாம் இல்ல, நாங்க கோயம்புத்தூர்ல. என் பேர் வந்து சந்தோஷ். உங்க நேம் பிரதர்? ஜெயராஜ். கேமராமேன் நீங்க சொல்லுங்க. பேர் வந்து செந்தில். ஆமா. என்ன மாதிரி கான்செப்ட் எடுத்து பண்றீங்க பிரதர்? சும்மா நம்மளோட அட்ராக்ஷன்ஸா இல்ல கட்டி எப்படி ஃபுட் டைம் அப்பா நம்மளோட ஜர்னி அப்படியே எல்லாமே தான். இப்போ டிராவல்ஸ் லைஃப் லாங்கா சூப்பர் கூலர். அது டிராவல்ஸ், அதுக்கப்புறம் அடிகள்ல எடுத்தவங்க நிறைய கண்டென்ட் கிடைக்குமே. ஆமா, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் 1 by 1 வரும் எல்லாமே. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எடுத்தாதான் கஷ்டம். நீங்க வந்து என்ன வந்து லைஃப் லாகே எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. கோ வித் தி ஃப்ளோ அப்படின்ற கான்செப்ட்ல அதேதான் எல்லாமே போக போக வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, நல்லா வாங்க. சரிங்களா? சரி பிரதர், பார்க்கலாம். பை. Thank you so much. Thanks. ஆல் தி பெஸ்ட் பிரதர். Thank you. Bye. டைம் அப் ஆயிடுச்சு. நாங்க பேசுறோம் சொல்லிட்டு பேசவே இல்லை. மீதி கீழே போய் பேசலாம். ஒரு நிமிஷம் அலோவ் பண்ணுங்க. 1 minute. I have already given the extent. Okay. சொல்லிட்டே இருக்கா? Guys, இந்த லைட் ஹவுஸ் வந்து பிரெஞ்சு காலனி அப்போ கட்டினது. லூயிஸ் கேரின்ற ஒரு ஆள் இன்ஜினியர் மூலமா 18 வந்து பிளான் போட்டு செப்டம்பர் 1 18 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 19 தான் ஆயில் லேம்ப்லேருந்து எலக்ட்ரிக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ புது லைட் ஹவுஸ் வந்ததுனால 1960 டைமில் வந்து டெமோலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் 2026 தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். சாட் இப்படி சொன்னது அதுதான் நாங்கள் வளரிருக்கோம். ஓகே, ரொம்ப நேரமா இறங்குற மாதிரி இருக்கு. எப்பயுமே ஸ்பீடாக இருக்கும். நம்ம யாரும் போதே மூச்சு வாங்கிட்டு தான் யாரும். இதெல்லாம் அடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாதி அதெல்லாம் அடைச்சிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா துப்பாக்கி சோடா இங்க இருக்கு. பழைய காலத்துல போடுவாங்கல்ல. ஆனா இந்த மாதிரி ஹைட்ல போய் தொங்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சந்தோஷ், என்னைக்கா ட்ரை பண்ணுவோமா? எனக்கு துபாயில ஸ்கை டைவிங் பண்ணேன். ஆமா, யாருமே இல்லாம யாருமே இல்லாம பண்ணனா யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்ப கத்துக்கிட்டு பண்ண முடியாது. நீங்க ஆடியோ விஷுவல் பார்க்கலாம். வெள்ளக்காரமா வந்து இப்ப ஆடியோ விஷுவல் ரூம் எல்லாமே பார்க்கலாம். அந்த பொண்ணு அந்த ரஜினி இந்த பவுண்டோவுக்கு இப்படி ஒரு மிரண்டாவா? ஒன்னும் எனக்கு வெக்கமா இருக்கு. லைட்டா இறங்கி இது அது வந்து பிரச்சனை. நீங்க போயிருக்கீங்க இல்லையா? இங்க ஒரு வாட்டி நம்ம போய் நம்ம ஒரு பிளாக் போட்டோம். இந்த படத்துல கூட வரும். இது PS1 கார்த்தியை கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்கல்ல, அந்த கார்த்தியை கட்டி போட்டு வண்டி போட வச்சு
நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. காய்ஸ் நம்ம இப்போ வந்து ஆடியோ விஷுவல் ரூம் இருக்கோம். கீழே வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்து போய் பார்த்துட்டு மேலே லைட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே போயிடாதீங்க. இங்கே வந்து ஆடியோ விஷுவல் ரூம் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடு இன்னும் போனால் ஆர்ட் எக்ஸிபிஷன், அதையும் போய் நீங்கள் பார்க்கலாம். அது நம்ம வந்து இப்போ நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரேம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, ஹிஸ்ட்ரிஸ், அது எல்லாமே வந்து இது எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் டச் பண்ணாமல் பாருங்கள், ஃபோட்டோகிராஃபி வந்து இது அழுக்காயிடும். எல்லாமே வந்து ரேர் இமேஜ். நல்லா ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. கஃபே இருக்குது பக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் ஃப்ரீ தான், காசு இல்லாதவங்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லைட் ஹவுஸ் மேலே போனால் மினிமம் 10 நிமிஷம் தான் விடுறாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து இருக்க விட மாட்டாங்க. ஸோ அங்கே மட்டும்தான் டைம் அதிகம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்கலாம், கஃபேல அதிகம் இருக்கலாம், அதை பேக் பண்ணிடுவாங்க. மண்டே அன்னைக்கு லீவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காலையில் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஓப்பன் இருக்கும். நைட்டில் வந்து நம்மள க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கஃபேக்கு வந்து போக மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால வந்து ஃப்ரீயான இடத்துல மட்டும் 50 rupees டிக்கெட் அந்த இடத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து அதே மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னா அவங்க டிக்கெட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வாங்கிட்டாங்க. ஸோ அந்த டிக்கெட் அதெல்லாம் காமிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவலில் வந்து பாண்டிச்சேரி ஒரு ஹிஸ்ட்ரி, இந்த லைட் ஹவுஸோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து காமிக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் என்ன நல்லா இம்பார்ட்டன்ஸான பிளேஸ்லாம் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய 80s வீடியோலாம் வந்து 80s வீடியோ காமிட்டாங்க. பழைய அக்காலாம் கட்டினாங்க. ஆளு இருந்தா கொடுக்கலாம். இதெல்லாம் லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கா? நம்ம சிங்கிள் தான், ஃப்ரெண்ட்ஸுக்கா? ஸ்டால் வச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு ஓல்டு லைட் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நியூவாக இப்போ நிறைய கஸ்டமர்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க. லைட் ஹவுஸ் பார்க்குறவங்க அவங்கள ஒரு கிராஃப்ட் பொருள் பார்க்கணுன்றதுக்காக எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லா கிராஃப்டும் உள்ள இருக்குது. கஸ்டமர் வராங்க, எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. அதனால நீங்கள் வந்துட்டு பாக்குறவங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்றோம். ஆமா, கிராஃப்ட் பொருள் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்ல டூரிஸ்ட் வராங்கன்னு போது நம்ம பாண்டிச்சேரியை ப்ரோமோட் பண்றது. எவ்வளவு இது ஒண்ணு? இது வந்து 100 ஸோ எல்லா பாண்டிச்சேரி சம்பந்தப்பட்ட டூரிஸ்ட் பொருள் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ இது பீச் கிட்ட இருக்கிறதால கஸ்டமர் இங்க உள்ள வரது நல்லா இருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கீதா, நான் பாண்டிச்சேரி தான். இதுதான் ஜெகதீஷ் வச்சிருக்கான். ஐடில தான் ஒர்க் பண்றான். கீழே ஒர்க் பண்றான். ஆமா, காலுக்கு மசாஜ் இப்படி பண்ணிட்டு தான் ஷார்ப். மேக்ஸிமம் வந்து வயசானவங்களுக்கு தான் பண்றது. பாருங்க பாருங்க சொல்றீங்க, எல்லாம் லேடிஸ் ஐட்டமா தான் இருக்குது. நாங்க எப்படி வாங்குறது? பசங்களுக்குன்னு கொஞ்சம் எதாவது வாங்குறதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. வாங்கிட்டு போனா அம்மா அடிப்பாங்க, எனக்கு இதடா வாங்கிட்டு வருவாங்க. எங்களுக்கான ஐட்டம் இருந்து எதாவது வாங்கன்னு சொல்லணும். ஓகே, எங்களுக்கு லவரும் இல்லை, நாங்க என்ன வாங்குறது? மன உளைச்சலாக. ஆமா, நம்மளுக்கு வந்து லவரும் இல்லை, வாங்கிட்டு போய் யாரும் கொடுக்கணும்? ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதுல யாராச்சும் உங்களுக்கு பிடிக்குமா? யாருன்னா லவர்ஸ் வந்தா, கேர்ள்ஸ் வந்தா அக்கா கடைக்கு வந்து மறக்காம வந்து வாங்கிக்கணும். இங்க போறேன், தும்முகொண்டு அழகா இருக்கு. உள்ளார இதெல்லாம் கேக் வச்சுக்கலாம் போலடா. கிறிஸ்மஸ் கேக்லாம் தருவாங்கல்ல, அது மாதிரி கேக் வச்சுக்கலாம் போல. உள்ளார எல்லாம் நல்லா இருக்கு. ஆமாண்டா, பின்ன இதுல வேற ஒரு பெண் கூட லவ் லெட்டர் வைக்கலாம், கர்சீஃப் வைக்கலாம். இது நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, அது மாதிரி கேர்ள்ஸ் ஐட்டம்லாம் வைக்கலாம். நம்மளுக்குலாம் இந்த டிபார்ட்மெண்ட் செட் ஆகாது. காய்ஸ், என்னன்னா நம்ம வந்து லைட் ஹவுஸ் வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். ஆமா ஆமா, இவங்க வந்து பண்ண கொடுமையில வந்து வராதுன்னு கேமராமேன் ஒருத்தன் அவன் வந்து ஒழுங்கா பண்றானே இல்லையே, நல்லா செமையா பண்ணி விட்டான். ஆனா என்னன்னா வச்சிங்களேன், அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க இங்க வந்து நம்ம. ஆமா, மேல ஒரு அண்ணா வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாரு. அதுவும் இல்லாம கீழே வந்து நம்ம
எனக்கு ஹேண்ட்கிராஃப்ட் வந்து போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தோம். அங்கே இருக்கிற அக்காங்க எல்லாருமே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கனால வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கிராஃப்ட் தான். உள்ளார போயிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே பார்க்க வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, வீடியோ நல்லா வரணும்னா அது காரணம் வந்து ஆமாம், கேமரா வந்து கூட்டம் வந்து அதுக்கப்புறம் பாதியிலே அவர்கிட்ட கொடுத்து ஆமா, ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு அவர் தான் எடுத்திருக்காரு. ஜெயராஜ் எடுத்தது நான் தான். பேசுறது யாரும் பேசவே இல்லை. ஒரு 2 வார்த்தை. எனக்கு மேடையில பேசலாம் பழக்கம் இல்லை. மினிமம் ஒரு 10 பேரா செட்டு தான் மேலே அனுப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படிக்கட்டு கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கு. மேலே ஏற கொஞ்சம் பழசாதான் இருக்கு. ஏதோ டன்னலுக்குள்ளார வந்து நடந்து போற மாதிரி இருக்கு. ரொம்ப வந்து சின்னதா இருக்கு இடம். உள்ளார வந்து ஒரு 2-3 பேர் ஒன்னாலாம் ஏற முடியாது. எல்லாரும் தனித்தனியாக தான் ஏற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கு. அது மாதிரி ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணா. இப்போ பாருங்க, பிளாக்ஸ் பத்தி பேசுறது பண்ணிக்கிட்ட போயிட்டாங்க. ரூட் மாறிடுச்சு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. வேல்யூவான பிளேஸ் தான் இது வந்து பார்க்கறதுக்கு. உள்ளார வந்து ஃப்ரேம்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். காரை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க போட்டில் வச்சு. அது எப்படி இம்போர்ட் பண்ணிருந்தாங்க தெரியுமா? கப்பல் வரைக்கும் ஒரு படகு கொண்டு போய் அதுல காரை இறக்கி அதை வந்து தள்ளிட்டு வந்து கரையில வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. கப்பல் வந்து கரைக்கு வர முடியாது, அதனால ஒரு சின்ன போட்டை கொண்டு போய் மதகு கயிறு படகுலாம் வச்சு அந்த காரை அந்த மதகுல இறக்கி அங்கிருந்து கரைக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஒரு காராச்சும் இப்படி இருந்தா கவுத்திருப்பாங்க தண்ணியில. அதெல்லாம் நிறையவே இல்லை இல்லை, அந்த காலத்துல வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கார் heavy-யான weight ஏ வந்து கம்மியா தான் இருப்பாங்க. அப்பெல்லாம் நிறைய தூக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு போனை தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ஆமா, கையில தடவை. அதுலயும் எங்க அண்ணன் பாதி இடத்துல பேசக்குள்ள வீடியோ ஆன் பண்ணல பாக்கிருப்பான். ட்ரை பண்ணி பேசலாம்னு வரோம், ஆனா வந்து ஆஃப் பண்ணி விட்டுறோம். அதான் விஜய் சித்து விளாக்ஸ்ல சூர்யா அண்ணனுக்கே டப்பு கொடுக்க ஒருத்தர் சித்துக்கு ஒரு சூரினா எங்களுக்கு ஒரு செய்தி. எங்க அண்ணன் தான். சூர்யா அண்ணனே தோத்துறாரு எங்க அண்ணன் கிட்ட. அவராது வந்து பொருளை தான் மறுப்பாரு. எங்க அண்ணன் கேமரா எப்படி ஆன் பண்ணி மறுத்துருவாரு. நாங்க ஒரு ஃப்ளோல பேச போனா அவன் அதுக்கு மேல ஆஃப் பண்ணிட்டு அவன் வேடிக்கை பார்க்க போறான். வந்த வேலையை மறந்துட்டு வேற ஒரு வேலையை ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய். வாட்ச் பண்ணுங்க. Dance and rocks, everything is alright.